வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஞானப்பழத்துக்காக சண்டையிட்டு ஆண்டி கோலத்துல நின்ன முருகன் இன்னைக்கு உலகத்துக்கே ஆண்டியா இருக்கார். முருகனோட அறுப்படை வீடுகள்ல 3வது வீடான பழனி திருத்தலத்துல நம்ம தண்டாயுதபாணி சுவாமியோட சிலைக்குள்ள மறைஞ்சிருக்கிற சில அதிசயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஞானப்பழத்துக்காக சண்டையிட்டு கோபத்துல ஆண்டி கோலத்துல நின்ன முருகன் இன்னைக்கு உலகத்துக்கே ஆண்டியா இருக்கார். அந்த பழனிமலை முருகன் சிலைக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் மறைஞ்சிருக்கு. அதுதான் நவபாஷண ரகசியம். பழனி முருகன் சிலை சாதாரண கல்லால் செதுக்கப்பட்டதில்ல. சித்தர்களோட தலைவரான போகர் சித்தரால் பல ரகசிய மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாஷணத்தால் ஆனது. இந்த நவபாஷணம் 9 விதமான விஷ மூலிகைகளை சேர்த்து ஒரு மருந்தாக மாற்றப்பட்ட ஒரு அற்புதம். இதை செய்யறதுக்காகவே 81 சித்தர்கள் 9 வருஷங்கள் உழைச்சாங்களாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பழனி முருகன் சிலை எப்பவும் ரொம்ப சூடா இருக்குமாம். அதனால இரவு முழுக்க சிலையிலிருந்து வியர்வை மாதிரி ஒரு நீர் வெளியேறுமாம். அந்த நீரை தான் காலையில அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்களாம். இதுதான் முருகன் உயிரோட இருக்காருன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த நவபாஷண சிலை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால தினமும் 6 தடவை தான் அபிஷேகம் நடக்கும். அதுவும் வெறும் 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். இந்த சிலைக்கு நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க. அதுவும் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் முழு சிலைக்கும் அபிஷேகம் செய்வாங்க. தினமும் இரவு முருகனோட மார்புல மட்டும் ஒரு கட்டம் போல சந்தனம் பூசுவாங்க. அதுதான் காலையில பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கோவில்ல தான் பார்க்க முடியும். பழனி கோவிலுக்குள்ள இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு. நம்ம முருகனோட சந்நிதிக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கு. அதுவும் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டதாம். இருட்டுல இருக்கிற அந்த லிங்கத்தை விளக்கு வெளிச்சத்துல தான் பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற விளக்கின் உதவியால தான் நம்மளால அதை தரிசனம் செய்ய முடியும். பழனி முருகன் சிலை வெறும் நவபாஷணத்தால் ஆனதில்ல. அது 9 சித்தர்களோட தவ வலிமையால முருகனே உயிரோட நிக்கிற ஒரு பெரிய அதிசயம். இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு சொல்ற ஒரே உண்மை, நம்பிக்கைதான் உண்மையான சக்தி. இந்த மாதிரி பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.